காட்டு மிருகங்களுக்கு ஒரு சுகம் உண்டு, கட்டிச்சு கீரும். நாட்டு மிருகங்களுக்கு ஒரு சுகம் உண்டு, நக்கியே கொள்ளும். நாட்டு மிருகங்களுக்கு பார்த்துருக்கீங்களா? வீட்டில் நாய், பூனை, மாடு, ஆடு அதெல்லாம் என்ன செய்யும்? மனுஷனை நக்கியே சொல்லி முடிச்சிடும். அதே காட்டு மிருகங்கள்னா கட்டிச்சு கீரும். இந்த மாடுகிட்ட ஒவ்வொருத்தருக்கும் இந்த 2 மிருகமும் இருக்கு. சம்டைம்ஸ் கட்டிச்சு கீறிடும். சில நேரங்கள்ல உங்களை போல ஒரு வழி பண்ணிடும். அல்லையா சொல்லுங்க. ஒரு சிலர்லாம் யோசிக்கிறீங்க, நம்மளை பத்தி ரகசியம் இந்த அளவுக்கு எப்படி தெரியும்? அதாங்க உண்மை. நீங்க வரும்போதே 2 மிருகம் சேர்ந்து தானே உள்ள வந்திருக்கு. என் ஆண்டவர் உங்களை மட்டும் இல்ல, உங்களுக்குள்ள இருக்கிற 2 மிருகத்தையும் அவர் நினைத்து பார்க்கிறார். ஆமா, கூட இருக்கிறத கண்டுட்டு கண்டுக்காம விட்டுருவாருன்னு நீங்க நினைக்க வேண்டாம். கூட இருக்கிறதையும் அவர் நினைக்கிறார். நீங்க ஒருவேளை மற்றவங்க முன்னாடி நல்லதை மட்டும், நம்ம பொதுவாக என்ன செய்வோம்னா, நம்ம வீட்டுக்கு இப்போ நான் உங்க வீட்டுக்கு வர்றேன்னு வச்சுக்கோங்களேன். என்ன இந்த அம்மா வீட்டுக்கு வர்றேன், இந்த அம்மாவை இப்போ பார்க்கும்போது அப்படியே ஒரு நல்ல எரிசலுக்கு மாதிரி நல்ல ஒரு மரியாதை மாதிரி இருக்காங்க. இப்போ அவங்க வீட்டுக்கு நான் வரேன். இப்போ அவங்க வீட்டுக்குள்ள போகும்போது அந்த அம்மா எப்படி நடத்துவாங்கன்னு நினைக்கிறீங்க? ஐயா வாங்கய்யா சோத்திரம், யா சோத்திரம், எங்கள் வீட்டுக்காரர் சோத்திரம், எங்கள் பையன் சோத்திரம், ஐயா அவங்க வெளியில் போயிருக்காங்கயா சோத்திரம், 1000 சோத்திரம் போடுவாங்க. எல்லாம் முடிஞ்சு நாங்கள் அப்படி வெளியில் போனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நேரம் 1000 சோத்திரம் வந்துச்சு. நாங்கள் கொஞ்சம் அந்த பக்கம் போனோம், வாயில் என்ன வருது பார்த்தீங்களா? அவ்வளோ நேரம் அந்த நல்ல மிருகத்தை மட்டும் காட்டுவோம். வீட்டுக்கு பின்னாடி கிடக்கிற கெட்ட மிருகத்தை நம்ம நிச்சய மாட்டோம். காட்டு மிருகத்தை வீட்டுக்கு நாங்கள் வர்றோம்னு வச்சுக்கோங்களேன், வீடு நல்லா இருக்கிற ஏரியாவை மட்டும் கூட்டி கொண்டு காட்டுவீங்கல்ல, ஐயா இந்த வாங்க இதை பாருங்க, ஐயா இங்கே வாங்க இதை பாருங்க. அதே ரொம்ப மோசமான ஒரு இடம் இருக்குது, கூட்டி போய் காட்டுவீங்க. இல்லை அங்கெல்லாம் வேண்டாம் ஐயா, அங்கெல்லாம் வேண்டாம் சொல்லுவோமா இல்லையா? அப்போ நம்ம கூட இப்போ யாரெல்லாம் இருக்கா? ஒத்துக்க மாட்டீங்களா? காட்டு மிருகமும் உங்க கூட யாரெல்லாம் இருக்கணும் நீங்க தீர்மானம் பண்ணிக்கணும். இன்னைக்கு அல்லையா சொல்லுங்க. சகல காட்டு மிருகங்களையும், ஏதோ 1-2 மிருகத்தை மட்டும் ஆண்டவர் நினைச்சு பார்க்கிறவர் இல்லை. நம்ம வாழ்க்கையில எத்தனை இருக்குன்னு ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும். நம்ம எங்களுக்கு தெரியாது. நாங்கள் உங்களுடைய ஒரு பக்கத்தை மட்டும்தான் பார்ப்போம், இன்னொரு பக்கம் எங்களுக்கு தெரியாது. ஆனால் உங்களுடைய இன்னொரு பக்கத்தையும் நினைத்து பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லுகிறார். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 43ஆம் அதிகாரத்தில், ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 43ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் நம்மோடு சொல்லுகிறார், உங்களுடைய முந்தினவைகளை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். அல்லேலூயா. அதனுடைய 18வது வசனம் இப்படி சொல்லுகிறது. வாசிப்போமா யாராவது ஒருத்தர்? முந்தினவைகளை நீங்கள் நினைக்க வேண்டாம். ஆமா, நீங்க அந்த பழைய சகல காட்டு மிருகங்களை நீங்க இனிமேல் செய்ய வேண்டாம், நீங்க நினைக்க வேண்டாம். அவர் நினைச்சு என்ன செய்யணுமோ செய்திருவார். ஆண்டவர் செஞ்சிடுவார். அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க செய்ய போனீங்கன்னு வச்சிடுங்க, அது வேற மாதிரி நிலையில போய் முடிஞ்சிடும். அதனால நீங்க அதை பத்தியே நினைக்காதீங்க. எதை கூட இருக்கிற காட்டு மிருகத்தை அப்பப்போ நினைக்காதீங்க. சிலர் சொல்ல முடியாது, நான் மட்டும் பழைய மனுஷனா இருக்கிறதா அப்படின்னு என்ன அர்த்தம்னா, இன்னும் அந்த பழைய உள்ள ஒதுங்கி ஓரமா கிடக்கிறான்னு அர்த்தம். ஆமென் சொல்லுங்க. அதே ரட்சிக்கப்பட்டு வருவாங்க ஆண்டவருக்குள்ள. வரும்போது பார்த்தீங்கன்னா பெரிய பக்திமா ரட்சிக்கப்பட்டு வருவான். அவன் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி அவனுக்கு சாட்சியை கேட்டீங்கன்னா, நான் போன வருஷத்துல இந்த ஊழியக்காரர் எங்களுடைய தெருவில் வந்து இயேசுவை பிரசங்கிக்கிற போது இவரை பிடித்து அடித்தேன். இவன் மேலேயே வர்ற ஊழியக்காரர்கள்லாம் அடிக்கிறதா. யாராவது இயேசுவை ஏற்றுக்க பண்ண பலான்னு நிறைய அமெரிக்க கடவுளுக்கு சொல்றியா, இல்லை வெளிநாட்டு கடவுளுக்கு சொல்றியான்னு பிடிச்சி அடிக்கிறதா இவன் வேலையை. இப்போ இவங்க எல்லாருடைய ஜெபத்தையும் கேட்டு ஆண்டவர் என்ன செஞ்சுட்டார்? ரட்சிச்சிட்டார். இப்போ ரட்சிக்கப்பட்டாச்சு. இப்போ யாருமே ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளை. இப்போ அவன் சபைக்கு வந்துட்டான், ஆண்டவர் ஆராதிக்கிறான். ஆண்டவரே நான் உமக்காய் வாழ்வேன்னு ஒப்பு கொடுத்துட்டான். இப்போ பாஸ்டர் கூடவே தெரியுறான், பயங்கர பக்திமான். இப்போ என்னடான்னு பார்த்தா எல்லாரும் பார்க்குறாங்க. ஒரு காலத்தில் பாஸ்டர் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க, இப்போ பாஸ்டர் கூடவே தெரியுறான். எவ்வளோ பெரிய பக்தி இல்லையா? சோத்திரம். இப்போ என்னடான்னா கொஞ்ச நாள் கழிச்சு கேள்விப்படுறோம், அங்கே ஒருத்தனை வச்சு அடிச்சுட்டான். யாரையும் அடிச்சிடனா, அவன் பாஸ்டர் அடிச்சு திட்டான், இல்லை பாஸ்டர் அடிச்சான், அதனால அவன் அடிச்சேன். முதல்ல இவன் யார் அடிச்சான்? பாஸ்டர் அடிச்சான். இப்போ இவன் யார் அடிக்கிறான்? யார் பாஸ்டர் அடிச்சாங்களோ அவங்க வச்சு அடிப்பான். புரியல நினைக்கிறேன்.
நம்ம பலரும் ஒரு காலத்துல பாஸ்டரை திட்டிட்டு இருந்தோம், இப்ப பாஸ்டர் யாராவது திட்டினா அவங்க வச்சு திட்டிட்டு இருக்கோம். என்ன வித்தியாசம்? டிபார்ட்மெண்ட் மாறி இருக்கும், அவ்வளவுதான். டிபார்ட்மெண்ட் மாறி என்ன பிரயோஜனம்? அப்போ அந்த பழைய மனுஷன் நினைச்சு அதை ஓர கட்டி வைக்காதுங்க. எலிசா அழைக்கும் போது ஆண்டவர் என்ன செய்தார்? ஊழியத்துக்கு வாடின எலியாவை வைத்து அழைத்த உடனே எலிசா என்ன பண்ணாரா? அவர் வீட்டில் இருந்து அவருடைய ஏர்மாடு, அந்த கலப்பை எல்லாம் கலப்பையை உடைச்சு அதுல அந்த ஏர்மாடை வேக வச்சு சாப்பாடு கொண்டு வந்தார். ஏன்னா நாளை ஒரு காலத்துல திரும்ப இந்த ஏர் கலப்பைக்கு எடுத்துக்கிறாரு, வந்துடக்கூடாது. அல்லையா சொல்லுங்க. ஆனா பேதர் என்ன பண்ணாரு தெரியுமா? வலையை ஓரம் கட்டி வச்சு நல்ல பத்திரமா பாதுகாப்பா கொண்டு வச்சுட்டு வந்துட்டாரு. நாளை ஒரு காலம் ஒரு சூழ்நிலை வந்தா இந்த ஜெபிக்கிறவங்க எல்லாம் ஒரு நாள் காணாம போயிட்டாங்கன்னா நமக்கு பழக்கணும்ல. வலையை சுருட்டி கட்டி பத்திரமா பாதுகாப்பா ஒதுக்கி ஓரம் கட்டி வச்சுட்டு வந்துட்டார். அப்புறம் இந்த 3.5 வருஷம் அந்த வலை கெட்டு போகாம வேற இருந்திருக்கு. அதுவும் இந்த 3.5 வருஷமும் அதுக்கு வாடகை கொடுக்காம பத்திரமா வச்சுட்டு வந்திருக்காரு பாருங்க இந்த பேரு. நம்மளால எத்தனை பேர் இப்படி எல்லாம் சுருட்டி வச்சுட்டு வந்திருக்கீங்களோ? அது இருக்கட்டும், சமயம் வரும்போது பார்த்துக்கலாம். ரொம்ப ஞானஸ்தானம் எடுக்கும்போது டப்புனு வலது கை மேலே போயிடுச்சு. ஏமா? இல்லை அந்த வலது கைக்கு ஞானஸ்தானம் கொடுக்க வேண்டாம், பாக்கி எல்லாத்துக்கும் ஞானஸ்தானம் கொடுக்காது. இல்லைம்மா, ஞானஸ்தானம் முழுசா கொடுக்கணுமா? கையை கீழே போடணும். நான் அந்த வலது கை மட்டும் இருக்கட்டும். ஏன் அப்படின்னா, ஏன்னா என் பக்கத்து தெருவில் தண்ணி குடிக்கும் போது எப்போ பார்த்தாலும் ஒருத்தி வந்து சண்டைக்கு வரா. அவளுக்கு ஒரு நாள் பார்த்து வச்சுருக்காங்க, சேர்த்து வச்சு கொடுத்துருவோம். அது கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த கைக்கு என்ன பண்ணுவோம்? அப்போ உள்ள யார் இருக்கா? அந்த காட்டு முடியும். ஆமா, கர்த்தர் அதையும் இன்னைக்கு நினைத்து பாருங்க. சொல்லுங்க. இப்போ நோவாவுடனே கூட சகல காட்டு மிருகங்களையும் சகல நாட்டு மிருகங்களையும் தேவன் நினைத்தார் அப்படின்னா, இவர் அப்படி நினைச்சு பார்க்கறதுக்கு அப்படி என்ன விசேஷம் இந்த நோவா கிட்ட? அப்படி இந்த நோவா அப்படி என்ன பண்ணிட்டாரு அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் ஒரு வசனத்துக்கு முன்னாடி போய் பார்ப்போமா? 6ஆம் அதிகாரத்துல 8ஆம் வசனம் எடுத்து வாசிக்க பார்க்கலாம். அந்த பைபிளை தயவு செய்து எச்சு வச்சு போடாதீங்க. நம்ம நாட்டுல இருந்து புனித நீர் வர கிடையாது. யாரும் தொட்டுக்கிட்ட விஷயம் பைபிளை தொடாதீங்க. இது புனிதமான புஸ்தகம். ஏதோ ஆண்டவர் வந்து மற்ற மதங்கள்ல வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அது அதுக்குன்னு மரியாதை கொடுத்து ரொம்ப கனமாக வச்சிருப்பாங்க. தொட மாட்டாங்க. தொடர்ந்துன்னா குளிச்சுக்கிட்டு போய் பயபக்தியோட தொடுவாங்க. ஆனால் நம்ம ஆண்டவர் நேசிக்கிறதுனால பரவாயில்லப்பா, நான் உன்னை சுத்தப்படுத்திக்கிறேன், நீ இதை வச்சுக்கோன்னு தந்துடுற. நம்ம அதை கொஞ்சம் அட்வான்டேஜாக செய்யக்கூடாது, தப்பாக மிஸ்யூஸ் பண்ண விடாது. புரியுதா உங்களுக்கு? இதுல இருக்கிற பேப்பர் வேணா சாதாரண பேப்பரா இருக்கலாம், இதுல இருக்கிற எழுத்துக்கள் வேணா சாதாரண மையா இருக்கலாம். அதுல இதுல இருக்கிற வார்த்தைகள் இதுக்கு மரியாதை கொடுக்கணும்னா வேண்டாமா? அந்த நார வாயில சொட்டிட்டு சரி வாசிங்க. நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ நோவாவை கர்த்தர் நினைத்து பார்க்க காரணம் என்ன? அதைத்தான் பார்க்க போறோம். ஏன் அவர் நினைக்கணும்? ஏன் நினைக்கணும்? அதுக்கு முன்னாடி ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லிடுறேன். எல்லாரும் கவனிங்க. எங்க வச்சு நினைச்சாரு, ஏன் நினைச்சாருன்னு தெரியணும்ல. தேவன் மனிதனை ஆதாமை ஏவாளையும் உண்டாக்கி அதுல இருந்து ஒரு தலைமுறையை உண்டாக்கி 2 வகையா பிரிச்சாங்க. காயின்ல இருந்து ஒரு தலைமுறை பிரிஞ்சு அந்த பக்கம் ஒரு பாவ தலைமுறை வளர்ந்தது. காயின்ல இருந்து ஒரு தலைமுறை பிரிஞ்சு ஒரு பாவ தலைமுறை. காயின் ஏனோக்கை பெற்றான், ஏனோக்கு ஈராதை பெற்றான். அப்படியே வழியா ஒருத்தரா பெற்று கடைசியில் லாபத்தில் வந்து முடிகிறத நம்ம ஏன் தலைமுறையில பார்க்கணும். அடுத்து இந்த பக்கத்துல ஆதாம்ல இருந்து சேர்த்து 130வது வயசுல சேர்த்து பிறக்கிறான். சரியா? ஆதாம் காயின் சேர்த்து 130 வயசுல பெற்றான். சேர்த்து வந்து ஏனோசை பெற்றான். ஏனோசு கேனானை பெற்றான். கேனான் மகலாயாலை பெற்றான். மகலாலேயே அவன் என்ன செய்யறான்? யாரேதை பெற்றான். யாரேது ஏனோக்கை பெற்றான். 7ஆம் தலைமுறை ஏனோக்கு. அங்க 7ஆம் தலைமுறை லாமேக்கு. சரியா? இங்க 7ஆம் தலைமுறை ஏனோக்கு. ஏனோக்கு யாரை பெறாரு? மெத்துசலாவை பெறார். மெத்துசலா யாரை பெறாரு? லாமேக்கு பெறார். இங்க லாமேக்கு 9ஆம் தலைமுறை, அங்க லாமேக்கு 7ஆம் தலைமுறை. வேத புஸ்தகத்தை ஒழுங்கா படிக்க நிறைய பேருக்கு 2 போட்டு குழப்பிட்டு இருப்பாங்க. அங்கேயும் லாமேக்கு இருக்கு, இங்கேயும் லாமேக்கு இருக்கு, 2 1 ஆயா அப்படின்னு போட்டு குழப்பிட்டு இருப்பாங்க. சரியா? அங்க 9ஆம் தலைமுறை லாமேக்கு. லாமேக்கு யாரை பெற்றான்? நோவாவை பெற்றான். சரியா? நோவாவுடைய வம்சத்துல தான் 3 பசங்க, சேம், காம், யாப்பேத். இந்த சேமுடைய தலைமுறையில் தான் கர்த்தர் தன்னுடைய சந்ததியை தேர்ந்தெடுக்கிறார். சேம் அர்பக்சாத். சேம் வந்து அர்பக்சாத்தை பெற்றான். அர்பக்சாத் வந்து சாலாவை பெற்றான். சாலா வந்து ஏவேரை பெற்றான். ஏவேர் பேலேகை பெற்றான். பேலேகு வந்து ரெகுவை பெற்றான். ரெகுவு பேலேகுடைய காலத்துல தான் பூமி பகுக்கப்பட்டு கண்டங்களாக மாறியது. ஒரே நிலப்பரப்பா இருந்த பூமி எப்படி மாறுச்சு? கண்டமா
7 கண்டம் 5 கண்டம் நம்ம சொல்றோம் இல்லையா? ஆசியா கண்டம், ஆப்பிரிக்கா கண்டம், அண்டார்டிகா எல்லாம் சொல்றோம் இல்லையா? இந்த கண்டங்களாக பிரிக்கப்பட்டது பேலேகு காலத்துல. பேலேகு ரெகுவை பெற்றான், ரெகு செருகை பெற்றான், செருகு நாகோரை பெற்றான், நாகோர் தேராக பெற்றான், தேராகு ஆபிரகாமை பெற்றான், ஆபிரகாம் நம்முடைய ஈசாக்கை பெற்றான், ஈசாக்கு யாக்கோபை பெற்றான், யாக்கோபு யூதாவையும் அவன் சகோதரர்களையும் பெற்றான். அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப இந்த நோவா 10வது தலைமுறை, ஆபிரகாம் 20வது தலைமுறை ஆதாமிலிருந்து. சரியா? இந்த ஆதாமிலிருந்து இந்த 10 தலைமுறைகளுக்குள்ள 2 பாகங்களா பிரிஞ்சு, ஒன்று தேவனை ஆராதிக்கிற கூட்டம், ஒன்று தேவனை மறந்த கூட்டம். மறப்பதற்கு காரணம் என்ன? காயினும் ஆபேலும் அண்ணன் தம்பி, அவங்க 2 பேரும் பலியிடுகிறார்கள். எப்படி பலியிடுறாங்க? 2 பேரும் விவசாயம் பண்றாங்க. ஒருத்தன் மிருகங்களை வச்சு விவசாயம் பண்றான், ஒருத்தன் காய்கறிகளை வச்சு விவசாயம் பண்றான். நல்லா கவனிங்க. தம்பி ஆடுகளை வளர்க்கிறான், மிருக ஜீவன்களை வளர்க்கிறான். அண்ணன் விவசாயத்துல ரொம்ப முக்கி போய், இப்ப விவசாயம் ரொம்ப முக்கி போய் தான் நின்றுட்டு இருக்கு. சரி போகட்டும், நம்ம அங்க போக வேண்டாம். இப்ப விவசாயத்துல அவன் என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? நல்ல காய்கறிகளை விளைய வச்சுட்டு இருக்கிறான். 2 பேரும் காணிக்கை கொடுக்குறாங்க. நம்ம ஆளுகள் சின்ன வயசுல சண்டே ஸ்கூல் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்துருக்கோம். காணிக்கை கொடுக்கும்போது காயின்னு சொத்த கத்திரிக்காய் கொடுத்தான். அன்னைக்கு சொத்த கத்திரிக்காவே கிடையாதம்மா. பூமி ரொம்ப சுத்தமா இருந்துச்சு. அதனால பூமியில இருந்து விளையிற எந்த பொருளும் அன்னைக்கு என்ன கிடையாது, சொத்த கத்திரிக்காய் கிடையாது. புழு அதுல இருந்து வராது. அது ரொம்ப சுத்தமா இருந்துச்சு. அப்ப என்ன பிரச்சனை? காணிக்கை அங்கீகரிக்கப்படாம போறதுக்கு என்ன காரணம்? அங்க எழுதப்பட்டிருக்கு, ஆபேல் தன்னுடைய ஆடுகளில சிலவற்றை கொழுத்ததை சிலவற்றை எடுத்து கொடுத்தான். ஆடுகளுக்கு கொடுக்கும்போது எப்படி கொடுக்கணும்? கொழுத்ததை கொடுக்கணும். என்னது கொடுக்கணும்? காயின் கொடுக்கும்போது கொழுத்ததா கொடுக்கல. கொழுத்ததை வேண்டாம், இது ஒரு காயை வெட்டினா 3 பேர் சாப்பிடலாம், இது நம்மகிட்ட இருக்கட்டும். ஆண்டவருக்கு கொடுக்கறதெல்லாம் நிறைய நேரம் நம்ம என்ன செய்யறோம் தெரியுமா? நமக்கு வேண்டாததெல்லாம் ஆண்டவருக்கு. நிறைய உதாரணம் சொல்லிட்டே போகலாம், அவ்வளோ விஷயம். ஒருத்தர் இந்த மதுரவள்ளி கிழங்குன்னு சொல்லுவாங்க, சக்கரக்கிழங்கு. சக்கரவள்ளி கிழங்கு வந்து தோட்டத்தில் பிடுங்கி ஆற்றுல கழுவி இருக்கிற, ஆற்றுல ரொம்ப தண்ணி. கழுவிட்டே இருக்கும்போது ஒரு கிழங்கு ஆற்றுல போயிடுச்சு. முடிச்சு பார்த்தா அது அப்படியே அடிச்சுட்டு இருந்துச்சு, முடியல. உடனே ஹல்லேலூயா, ஆற்றுல ஒரு கர்த்தர் இருக்கு. நம்ம பல நேரத்தில் இப்படிதான் ஆண்டவருக்கு யாரை கொடுக்குறோம்? யாருக்கு வேண்டாதது ஆற்றுல வர்றதெல்லாம் யாருக்கு? கடவுளுக்கு. இப்பெல்லாம் பரவாயில்ல, இப்பெல்லாம் காணிக்கை நீங்க வந்து சத்தம் இல்லாம போடுறீங்க. ஒரு காலத்துல சத்தம் கேட்கும், காணிக்கை போடுவாங்க டைம்னு. காயினா தானே போடுவாங்க, 5 பைசா 10 பைசா 15 பைசா 20 பைசா டைம்னு போடுவாங்க. இப்போ அப்படி இல்லை, இப்பெல்லாம் டெவலப் ஆகிடும் நம்மெல்லாம். அதனால இந்த மாதிரி பையில போடும்போது சத்தம் கேட்கறது இல்லை. ஆமா, சொத்தம். அப்போ சில நோட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா கிழிஞ்சு 50 ஒட்டு கிடக்கும், அதை தேடி பார்த்து போடுவோம். நான் ஊழியத்தில் 95 வருஷம் 96 வருஷம் சபைகளுக்கு அனுப்பும்போது காணிக்கை கொடுப்பாங்க. பார்த்தீங்கன்னா அப்பெல்லாம் 5 பைசா 10 பைசாலாம் புழங்குற காலம். காணிக்கை வரும், அந்த 5 பைசாவில் 5 எங்க இருந்து தேடணும். 5 பலர் கைக்கு போய் தேஞ்சிருக்கும். ஆனால் அந்த 5 பைசா தான் நமக்கு வரும். ஆனால் அவங்க காய்கறி கடையில் கொடுக்கும்போது எந்த 5 பைசா கொடுப்பாங்க? படீர்னு தெரிகிற புது துண்டா கொடுப்பாங்க. சொல்றோம். இப்பெல்லாம் கொஞ்சம் மாறி போச்சு. இப்போ அதனால விஷயம் தெரிஞ்சுதான் தெரியல. நம்முடைய நாட்டின் பிரதமர் அவர் உண்மையில பாராட்டணுங்க. அவர் விஷயம் தெரிஞ்சு இப்போ வருஷத்துக்கு ஒரு நோட்டை செஞ்சுட்டு இருக்காரு. மாட்டிங்கன்னே முடியாது. ஏன்னா நீங்க கிழிஞ்ச நோட்டை கத்தருக்கு கொடுப்பீங்கன்னு தெரிஞ்சுதான் நரேந்திர மோடி ஐயாவை கொண்டு ஆண்டவன் மட்டும் நோட்டை மாற்றி தந்துட்டு இருக்காங்க. கத்தருக்கு சொல்றேன். இந்த விஷயத்துக்கு பிரதமரை வாழ்த்துன ஒரே ஆழ்தியா தயார்ப்பேன் அப்படின்னு நீங்க நினைக்கிறது புரியுது. கத்தருக்கு சொல்றேன். சரி, இங்க கவனிங்க. கத்தருக்கு கொடுக்கும்போது கொள்மையானதை கொடுக்கணும். சரியா? அவருக்கு ஒரு மனைவி பண்றாங்க. இந்த மாதிரி ஒரு அம்மா ஒரு மாடு வளர்க்குறாங்க. அது யாருக்கு தெரியுமா? கடவுளுக்கு கொடுக்கணும்னு வளர்க்குறாங்க, கோயிலுக்கு கொடுக்கணும். அப்போ அந்த மாடு நல்ல குழந்தைன்னு வளர்ந்ததுக்கு அப்புறம் புருஷனை கூப்பிட்டு, நம்ம சந்தைக்கெல்லாம் கொண்டு போய் மாடு விற்க முடியாது இல்லையா? புருஷனை கூப்பிட்டு, ஏங்க இந்த மாட்டை கொண்டு போய் விற்று எவ்வளவு கிடைக்குதோ அதை கொண்டு வாங்க, அதை கடவுளுக்கு அப்படியே நம்ம கொடுக்கணுங்க அப்படின்னு அந்த அம்மா சொல்லிடுச்சு. அந்த அம்மா முகத்தில் ஒரு நல்ல பக்தியும் பயமும் ஒரு தெய்வ பயமும் தெரியும். அந்த அம்மா சொல்லிடுச்சு. புருஷன் கொஞ்சம் வித்தியாசமான புருஷன். அந்த அம்மா சொல்றது கரெக்டா சொல்றீங்க சார் அப்படின்னு நினைக்கிற மாதிரி தெரியும். இப்போ அந்த மனுஷன் கொஞ்சமும் தெய்வமே பயமே இல்லாதவர். இது இந்த மாட்டை விற்று கடவுள் கொடுக்கணுமா? அப்படியா? அந்த அம்மா தலையாட்டு. ஆமா, சரி தோத்துறோம். இதை விற்று கடவுளுக்கு கொடுக்கணுமான்னு யோசிக்கிறார் புருஷன். அவர் என்ன பிளான் பண்றாரு?
சரி பரவாயில்ல வித்துக்கலாம் விடு. உடனே மாட்டை பிடிச்சி சந்தைக்கு கூட்டிட்டு போறாரு. போற வழியில கூடவே வீட்டுல இருந்த ஒரு சேவை கோழியை எடுத்துக்கிட்டார். கையோட நான் இதையும் வித்துக்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு கடையில போய் இப்போ கூப்பிடாரு. என்ன தெரியுமா? 5000 ரூபாய்க்கு இந்த கோழி சேவை கோழியை வாங்குறதுக்கு வெறும் 50 ரூபாய்க்கு இந்த மாட்டை தருகிறேன். கோழி எவ்வளவு, மாடு எவ்வளவு, எப்படி பார்த்தாலும் லாபம் ஒண்ணு தானே. வாங்குறவன் வந்தான் 50 ரூபா கொடுத்து மாட்டை வாங்கிட்டு 5000 ரூபா கொடுத்து கோழியை வாங்கினான். எப்படி கணக்கு போட்டாலும் திருப்பி போட்டாலும் இப்படி போட்டாலும் அவனுக்கு லாபம் ஒண்ணுதான். ஆனா இவங்க கணக்குப்படி மாடு எவ்வளவு போயிருக்கு சொல்லுங்க, கோழி எவ்வளவு போயிருக்கு. இப்போ கடவுளுக்கு எதை கொடுக்கணும்? மாடை வித்த காசு. நம்ம ரொம்ப தந்திரசாலிகள்ல சொல்லுங்க. இப்போ தேவனுக்கு கொடுக்கிற விஷயத்துல நம்ம இந்த மாதிரி சில தவறுகளை பண்றோம். அப்ப கர்த்தருக்கு கொடுக்கும்போது எப்படி கொடுங்க? கொள்கையா கொடுங்க.